போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கும் வகையில் கடுமையான சட்டத்தை ஒன்றிய அரசு நேற்று முதல் செயல்படுத்தியுள்ளது. அரசின் ஆட்சேர்ப்பு தேர்வுகள் மற்றும் மத்திய கல்வி நிறுவனங்களின் நுழைவுத் தேர்வுகளில் தேர்வுத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்கும் விதமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த பொதுத் தேர்வுகள் சட்டம் 2024 கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க இந்த மசோதா முன்மொழிகிறது. இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுமார் 4 மாதங்களுக்கு முன்பே ஒப்புதல் அளித்திருந்தார். இந்நிலையில் பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக நிறைவேற்றப்பட்ட பொதுத் தேர்வுகள் சட்டம் 2024 நாடு முழுவதும் நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஒன்றிய பணியாளர் அமைச்சகம் அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடு புகார்கள், நெட் தேர்வு ரத்து ஆகிய சர்ச்சைகள் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் பொதுத் தேர்வுகள் சட்டம் 2024 ஒன்றிய அரசு அமல்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பிப்ரவரி 13 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த சட்டம் 4 மாதம் தாமதமாக தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. நீட், யுஜிசி நெட், சிஎஸ்ஐஆர், யுஜிசி நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் இதுவரை நடைபெற்றுள்ள மோசடிகளை சமாளிக்கவே பொதுத் தேர்வுகள் சட்டம் 2024 நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சட்டம் நிச்சயம் தேவையான ஒன்றுதான் என்றபோதும் பொதுத் தேர்வுகளில் போதுமான முறைகேடுகள் அரங்கேற்றப்பட்ட பிறகு தாமதமாக அமல் செய்யப்பட்டுள்ளதாக தனது சமூக வலைதள பதிவில் ஜெய்ராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.